ஒன் இண்டியா ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2025 பயங்கரமா தொடங்கியிருக்கு. கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி, ரெண்டு பாக்ஸ் ஆஃபீஸ் டீம்ஸ் அப்படின்னே சொல்லிடலாம். எப்போ மீட் பண்ணாலும் சரி, ரெண்டு வெல் நோன் ஒரு பெரிய டீம்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆர்சிபி ஒரு பயங்கரமான வின்ன, ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு வின்ன ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். யார்கிட்ட அப்படின்னா, கிரிக்கெட் அனாலிஸ்ட் கிருபாகரன் அவர் தான். கிருபாகரன் வணக்கம். வணக்கம் ப்ரோ. ஓகே. அண்ட் அதுவும் இல்லாமல் கிரிக் யுனைடெட் தமிழ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வேற தொடங்கி அதில் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கான வாழ்த்துகள். ஸோ அதை முதல்ல சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் இந்த கேம் கோயிங் இன்டு த கேம் நீங்க வந்து எப்படி பாத்தீங்க? இந்த கேம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சீங்க நீங்க? ஸோ ஆக்சுவலா நான் பவர் பிளேவை ஃபர்ஸ்ட் கேகேஆரோடைய பவர் பிளே எடுத்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்கோர் கேகேஆர் போடுவாங்க, ஆர்சிபியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஓகே. ஆக்சுவலா பிச்சும் அப்படிதான் இருந்துச்சு. பேட்டிங் ட்ராக் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அவுட்ஃபீல்டு அதோட ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சு. ஓகே. பேட் பால் பால் பேட்ல பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பவுண்டரி சிக்ஸர்ஸ்னு போயிட்டு இருந்துச்சு. பட் ஆர்சிபி ஒரு பிரேக் ஒன்னு போட்டாங்க. அப்படியே கேகேஆரோட பேட்டிங் கொலாப்ஸ் அந்த லாஸ்ட் 10 ஓவர்ஸ். ஆக்சுவலா அந்த மேட்சோட மொமெண்டே அந்த 10 ஓவர்ஸ் தான் சொல்ல முடியும். அப்புறம் ஆர்சிபி அந்த பவர் பிளே ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 80 அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் டன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன். ஸோ பெரிய ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ பெரிய ஸ்கோர் போயிருந்தது அப்படின்னா ஒரு நெக் டு நெக் கேமா இருந்திருக்கும். பட் ஆர்சிபி பவுலர்ஸ் அந்த கேமை வந்து புல் பேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த கேமுடைய மொமெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஸோ நம்பர் ஒன், நான் கேகேஆரோட பேட்டிங் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்குற ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் என்ன அப்படின்னா, குவிண்டன் டிகாக் ஃபார் ஃபில் சால்ட் போன வருஷம் இருந்து அசத்துன இடத்த குவிண்டன் டிகாக் வந்து விளையாடுறாரு. அப்கோர்ஸ் குவிண்டன் டிகாக் அவரோட குவாலிட்டி எல்லாமே தெரியும். பட் மேபி ஆஸ் ஆஃப் நவ் குவிண்டன் டிகாக்கால சால்ட் விட்டு சென்ற இடத்த நிரப்ப முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஸோ நம்ம ஒரு மேட்ச் வச்சு சொல்லிட முடியாது. குவிண்டன் டிகாக் வந்து எந்த லெவல் பிளேயர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் ஒரு வேர்ல்ட் லெஜெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ம். ஐபிஎல்லையும் இந்தியன் பிக்சர்ஸ்லயும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ ம். கரியருடைய அந்த ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்காரு. பெருசா அன்சோல்டான பிளேயர் தான். அடுத்த ஒரு ஆக்சிடேட்டட் செட்ல தான் கேகேஆர் பிக் பண்ணாங்க. ம். அப்படிங்கும்போது பில் சால்ட் மாதிரியான ஒரு பிளேயர் கூட கம்பேர் பண்ண முடியாது. பட் கேகேஆர்ல ஸோ ஒரு மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இன்னொரு 2-3 மேட்சஸ் சான்ஸ் தரலாம். ஸ்டார்டிங் நல்லா தான் பண்ணார், ஒரு பவுண்டரி ஒன்று அடிச்சாரு. பட் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஃபேக்டர் இந்த பிச்சில் கொஞ்சம் அவரை ட்ரபிள் பண்ணிருச்சு. ஒரு கேட்ச் டிராப் பண்ணாங்க, அந்த அது எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல தான் அவருக்கு அந்த ஒரு ஆக்சுவலா அது ஒரு வீக் பாயிண்ட் தான் அவருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொஞ்சம் வைட் அவுட் சைட் ஆஃப் அப்படி போடும்போது அந்த ஒரு புல் ஷாட் மாதிரி ஒன்று அடிக்க போவாரு. உள்ள 30 yard சர்க்கிள்குள்ளேயே கேட்ச் ஆகும். ஸோ ஒரு டிராப் ஆனாரு. பட் திரும்பவும் அந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணல. திரும்பவும் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸுக்கு ஆட போய் தான் அவருடைய விக்கெட் விட்டார். கீப்பர் கேட்ச் ஆனாரு. ஸோ ம். ஸோ இந்த மேபி இன்னொரு 2-3 மேட்சஸ் போகும்போது அப்போ அடிக்கல அப்படின்னா நம்ம சொல்லலாம் ஃபில் சால்ட்டோடைய அந்த பிளேஸை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சரியா இல்லை அப்படின்னு. பட் குவிண்டன் டிகா கிட்ட அந்த ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருடைய கிளாஸ் டெலிவர் பண்ணுவார் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, ரைட், கூல். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு பயங்கரமான ஒரு பார்ட்னர்ஷிப், 100+ பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் சுனில் நரேன் அண்ட் அஜிங்கியா ரஹானே. அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே ரொம்ப குவிக் ஃபயரா வந்தது. அவங்களோட விக்கெட் தான் கேம் சேஞ்சிங் அப்படின்னே நம்ம சொல்ல நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இஃப் ஐம் நாட் ராங் அஜிங்கியா ரஹானே அவுட் ஆனார் நினைக்கிறேன்ல. அஹ், அது பார்க்கும்போது ஏன்னா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் நரேனை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். வந்தோடனே அவர் ஃபுல்லா பேட் ஸ்விங் பண்ணவர், பட்டா பாக்யன்ற மாதிரியான ஒரு பிளேயர் தான் சுனில் நரேனை பொறுத்தளவுல. அஜிங்கியா ரஹானே அவரோட கேம் அப்படி டோட்டலா மாறிடுச்சு. கடைசி ஒரு லாஸ்ட் 3 சீசன்ஸா அஜிங்கியா ரஹானுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் T20 கேம் அப்படின்றது வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு நின்று நான் வந்து ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் தான் ஆட போறேன் அப்படின்றது மாதிரி இல்லாம இப்போ நம்ம ஸ்ட்ரைக் ரேட் பார்த்துட்டோம்னா 180 இருக்குது அவரது, விச் இஸ் ஹையர் than எனி அதர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பேட்டர்ஸ். அப்படின்னும் போது அஜிங்கியா ரஹானேயோட இந்த ஒரு புது அப்ரோச் அண்ட் இந்த புது இன்டென்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க நீங்க? ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன விஷயம் ரஹானே பத்தி என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு டெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருந்துட்டு இருக்கு ரஹானேக்கு. ஸோ ம். அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸா. ம். சரியா ஞாபகம் இருக்கு. சிஎஸ்கேக்கு ஆடும்போது தான் அந்த ஒரு ஃபயர் பேக் இன்னிங்ஸ் நம்ம ஒன்று பார்த்தோம். ஆக்சுவலா மும்பை இந்தியன்ஸ்க்கு எகெயின்ஸ்டா தான் அடிச்சாரு ஆமா. ஒரு இன்னிங்ஸ். அப்போ ஸ்டார்ட் ஆனது தான். ஸோ அங்க ஸ்டார்ட் ஆனவரு அப்படியே அந்த ஃபார்ம் வந்து ஷாஹித் முஸ்டாக் அலி டிராஃபில அப்படியே கண்டினியூ பண்ணி ம். இப்போ வந்து கேகேஆர் வந்து நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ பண்ணும்போதும் கூட நம்ம ஆக்ஷன் முடிஞ்சோன்னு ஒரு லைவ் பண்ணும்போதும் கூட நான் சொல்லியிருந்தேன்,
ம். கேப்டன்ஷிப் சான்ஸ் கூட அஜின்கியா ரஹானேக்கு அந்த ஒரு ஸ்பாட்ல இருக்கு அப்படின்னு. ஸோ ம். கேகே அந்த மாதிரி ஒரு பிரில்லியண்டா யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த ஒரு நம்பர் 3 நம்பர் 4 அந்த பவர் பிளேல வந்து அடிக்கக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டி வந்து இப்போ நல்லா பில்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இன்னொரு சைடு சுனில் நரேன் வந்து பேட்டை வீசி வீசுன்னு வீசினாரு. ஸோ ம். இந்த சைடு நம்ம ரஹானேவை பார்த்தோம் அப்படின்னா ஷாட்ஸ் எல்லாமே ஸ்டைலிஷா இருக்கும். நம்ம நிறைய பவுண்டரி சிக்ஸர்ஸ் T20 ஃபார்ம் ஆஃப் கேம் ஆடினாரு அப்படின்னு சொன்னாலும் நிறைய அந்த ஃபிளிக்கா இருக்கட்டும், அவர் அடிச்ச அந்த ஷாட்ஸ் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல ஓடிஐ கிரிக்கெட்ல அந்த கிளாஸியா அடிக்கக்கூடிய அந்த ஷாட்ஸா தான் இருந்துச்சு. ம். ஸோ அதைவே கொஞ்சம் எலிவேட் பண்ணி நல்ல பெரிய ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடுறாரு. ஸோ இது வந்து சொல்லப்போனா ஆக்சுவலா இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். இந்த சீசன் ஃபுல்லா அவர் இந்த மாதிரியான நாக்ஸ் நிறைய வரதான் போகுது. ம். ஓகே, ரைட். அண்ட் சுனில் நாராயண் அஃப்கோர்ஸ் மறுபடியும் என்னன்னா ஒரு ஓப்பனிங்ல இறங்குறாரு. அவரோட ஸ்பாட் வந்து இல்ல இனிமே இதுதான் போவோம் ஸ்பாட். இது வந்து கௌதம் கம்பீர் சொன்னதோ இல்ல ஸ்ரேயாஸ் ஐயர் கொண்டு வந்ததோ அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு இப்போதைக்கு நம்பர் ஒன் ஸ்பாட் இவர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் உங்களோட மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் பார்த்தோம்னா வெங்கடேஷ் ஐயரா இருக்கட்டும் இல்ல ரகுவன்ஷியா இருக்கட்டும் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பிக் ஹிட்டர் வந்துடுறாரு. ரிங்கு சிங் வந்துடுறாரு. இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு ஓவராலா என்னென்ன பார்த்தீங்க, என்னென்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அந்த டாப் ஆர்டருக்கு அடுத்தே ஃபுல்லா ஃபெயிலியர் தான். ரகுவன்ஷி கொஞ்சம் அடிச்சாரு. அது போல ரிங்கு, ரசல், அமன்தீப், ஸோ எல்லாருமே ஹிட்டர்ஸ் தான். ஸோ ம். அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் வந்திருக்கும். பட் யாராச்சும் ஒருத்தர் நின்று கூட ஒரு பெரிய ஸ்கோர் வந்திருக்கும். பட் ம். 3 பேருமே ஃபெயிலியர் அப்படிங்கும்போது ஜஸ்ட் ஒரு மேட்ச்ல நம்ம அதை வந்து ஒரு ஒன் ஒன் ஃபெயிலியரை வச்சு நம்ம சொல்லிட முடியாது. ம். நல்லா நல்லா ஆக்சுவலா ஒரு 3-4 இயர்ஸ் அந்த லைனப்ல இந்த செட்டப்ல இருந்த பிளேயர்ஸ் தான். ஸோ ம். இனி வர மேட்சஸ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு ஆட் டே பெருசா கன்வெர்ட் பண்ண முடியல. And நம்ம ஆர்சிபி பவுலர்ஸ் தான் நம்ம சொல்லியே ஆகணும். அந்த ஒரு நல்ல ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் அந்த ஒரு பிரேக் அழுத்தி லாஸ்ட் 10 ஓவர்ஸ் ஒரு 61 ரன்ஸ் அப்படிங்கும்போது அந்த இடத்துல பெரிய ஹிட்டர்ஸ் ரசல் மாதிரியான ஒரு பெரிய ஹிட்டர்ஸ் ரிங்கு சிங்க் பேட்ல பட்டு இருந்துச்சுனாலும் ரசல் அளவுக்கு அந்த ஒரு இம்பாக்ட் கொடுத்திருப்பாரு. ரமன்தீப்பும் அதே மாதிரியான ஒரு பிளேயர் தான். ஸோ ஆர்சிபி பவுலர்ஸ் தான் கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ஸை இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்ல வந்து அவங்களுடைய பிரில்லியண்டான பவுலிங் மூலியமா தான் ஸோ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட். அண்ட் ஆர்சிபிட்ட இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் வந்து ஃப்ரம் த பிகினிங் நான் வந்து ரொம்ப இதா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அவங்களோட பவுலிங் லைனப். ஹேசல்வுட், எஸ் தயால், குணால் பாண்டியா, அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு புவனேஸ்வர் குமார்லாம் இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பவுலிங் லைனப் இருக்கு. இந்த டைம் எக்ஸெப்ட் ஃபார் சியா சர்மா அண்ட் ரஷிக்தார் சலாமத் எல்லாரோட பவுலிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஹேசல்வுட் அஃப்கோர்ஸ் ரொம்ப எக்கனாமிக்கலா இருந்தாரு. அண்ட் எஸ் தயால் வந்து ரொம்ப வைட்டலான இது வைட்டலான ஓவர்ஸ் நிறைய பவுல் பண்ணாரு. குருணால் பாண்டியா பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வித் பால் என்ன கேட்டா. ஏன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலாவும் ஓகே, விக்கெட் டேக்கிங்காகவும் ஓகே. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு யூஸ்வலாகவே ஆர்சிபி அப்படின்னா அங்கெல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் பேட்டர்ஸ் இருப்பாங்க. கிறிஸ்கேல் இருப்பாரு, உங்களுக்கு அங்கே மேக்ஸ்வெல் இருப்பாரு, ஏபி டிவிலியர்ஸ் இருப்பாரு, தில்ஷன் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பேட்டர்ஸ் இருப்பாங்க. பவுலிங் லைனை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கும். இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி வருது. அண்ட் இந்த பவுலிங் லைனப் வந்து ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் கேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முதல் 11 ஓவரில் 10+ரன் 10 ரன் ரேட் இருக்குது. அந்த இதை அப்படியே கொண்டு ஈஸியா டிராப் டவுன் பண்ணி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ரொம்ப அருமையான ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. இந்த ஒரு பவுலிங் லைனப்பை பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே இது வந்து டெஃபினெட்லி டைட்டில் சேலஞ்சிங் பவுலிங் லைனப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? So, கண்டிப்பா. ஏன்னா நான் ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி தான் ம். ஆர்சிபி வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் 100 ரன்ஸ் கன்சீட் பண்றாங்க அப்படின்னா அந்த கேம் அப்பவே அவுட். அப்படி இதுக்கு முன்னாடி இந்த டீம். எஸ். ஸோ இந்த டீம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு கம்பேக் ஆர்சிபி கொடுத்து நான் பார்த்ததே இல்லை ஓவர் தி இயர்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் 100 ரன்ஸ் போயிருச்சு அப்படின்னா ஆர்சிபி அவ்வளவுதான். அடுத்த ஒரு 10 ஓவர்ஸ் அப்படிங்கும்போது 200 220 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த மேட்ச் அப்படியே இழுத்து பிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மேட்ச்ல புவனேஸ்வர் குமார் இல்லைன்னா அந்த பவர் பிளே ஓவர்ஸும் கொஞ்சம் சைலண்டா போயிருக்கும். ஓகே. சோ அதான் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் வந்தாருன்னா புவனேஸ்வர் குமார், யாஸ் தயால் கூட கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் பிரில்லியண்டா போல் பண்ணாரு. நான் யா. ரசிக்தாரே கொஞ்சம் ஓரளவுக்கு ஹையா தான் ரேட் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஸ்லோவர் ஒன்ஸ் அந்த பிளாக் ஹோல்ஸ்ல போடுறது அவரை பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இன்னும் எக்கனாமிக்கலா போல் பண்ணியிருப்பாரு. ஸோ அவருடைய ஸ்ட்ரென்த் அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்திருந்தாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருப்பாரு. பட் அண்ட் அது போக ஸ்பின்னர்ஸ் ஸ்ரேயா சர்மா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லதான். பட் இன்னும் நல்ல டேலண்ட் இருக்க ஒரு ஸ்பின்னர். லாஸ்ட் இயர் கேகேஆர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு.
ம். குருணல் பாண்டியா நமக்கு தெரியும். அவர் எக்கனாமிக்கலா போல்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. இன்னைக்கு எக்ஸ்ட்ராடனரியா போட்டாரு. ஆக்சுவலா அது ஒரு பிரில்லியன்ஸ். ஆக்சுவலா என்னன்னா, நான் குருணல் பாண்டியா பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லி ஆகணும். ம். ஸ்பின் ஆகல. ஸ்பின்னுக்கு இந்த வென்யூ இந்த பிட்ச்ல வந்து எதுவுமே எடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே ம். டக்குன்னு ஒரு பவுன்சர் ஒண்ணு போட்டாரு. ஆ. ஒரு அது வைடா கொடுத்தாங்க. பட் ம். ஸ்டில் அவருடைய ஆக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆஃப் கட்டர் போடுற மாதிரி, ஒரு லெக் கட்டர் போடுற மாதிரி, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆஃப் கட்டர்ஸ் அண்ட் லெக் கட்டர்ஸ் போடுற மாதிரி ம். ஸ்பின்லயே அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆக்ஷன், இந்த ஃபாஸ்ட் பவுலிங்கோடைய வெர்ஷனை கொண்டு வந்துட்டாரு. ஸோ அந்த வேரியேஷன்ஸ், ஸோ ம். அந்த மாதிரியான ஒரு பிரில்லியன்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல இருக்கு. ம். அண்ட் ஸோ இந்த இந்த லைனப் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான். கொஞ்சம் பவர் பிளே, சாரி, லீக் ஸ்டேஜை தாண்டி பிளே ஆஃப் ஸ்டேஜ் போற அளவுக்கான ஒரு காம்படிஷன் இந்த பவுலிங் வச்சிருக்காங்க. ம். ஸோ பிரில்லியண்டா யூஸ் பண்றாங்க அதையும். ஓகே, ரைட், கூல். நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஆர்சிபி அப்படின்னாலே ஃப்ரம் த பிகினிங் உங்களுக்கு பேட்டர்ஸ் தான். என்னதான் அப்பப்போ 49ல் அவுட் ஆனாலும் சரி, ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் பேட்டர்ஸ் உங்களுக்கு எப்பவுமே இருக்க தான் செய்வாங்க. அதாவது ஃபில் சால்ட் பார்த்துருக்கோம் இன்னைக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் விராட் கோலியுமே ரொம்ப பிரில்லியண்டான இன்னிங்ஸ். யூஸ்வலாக என்ன போன சீசன் வந்து இல்லப்பா அவரோட ஸ்ட்ரைக் ரேட்லாம் இவ்வளோ கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் ரஜத் பட்டிடர் கேப்டனா பிரில்லியண்டா ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டன் வந்தோடனே ஒரு பவுண்டரியில ஆரம்பிக்கிறாரு. இந்த பேட்டிங் லைனப் எப்படி இருக்குது ஆர்சிபியோட பேட்டிங் லைனப்? பவுலிங் ஆக்சுவலா ஆர்சிபி நம்ம ஓவர் த இயர்ஸ் ஆர்சிபில என்ன ப்ராப்ளம் கேட்டா பவுலிங் சொல்லுவோம். ஆனா பேட்டிங் சொல்லவே மாட்டோம். யா. சோ வருஷம் வருஷம் அந்த பேட்டிங் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி தான். ஒரு ம். கிறிஸ் கெயிலா இருக்கட்டும், தில்ஷனா இருக்கட்டும், ஏபிடி வில்லியர்ஸ், மேக்ஸ்வெல். ஸோ ம். ஒரு கன் பேட்டிங் லைனப் வச்சு தான் வருவாங்க. ஸோ இந்த டைம் அந்த பேட்டிங் லைனப் அதை அப்படியே தான் கொண்டு வந்திருக்காங்க. ம். ஓப்பனிங் ஃபில் சால்ட் வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட ஓப்பனிங் ம். பவர் பிளேல ஆடுவாரு. ம். விராட் கோலி நீங்க லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு. ம். பட் இந்த மேட்ச் இந்த பிட்ச் நல்லா பேட்டிங்க்கு ஃபேவரா இருந்துச்சு. ஸோ அதை ம். கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அடுத்ததா ரஜத் பட்டிதார் கேப்டன். நடுவுல தேவ்தத் படிக்கல் திரும்ப ஆக்சுவலா பெரிய டச் இல்லைனாலும் ம். இந்த இன்னிங்ஸ்ல தேவைப்படல. பட் பெங்களூர் மாதிரியான கண்டிஷன்ஸ்ல அவர் தேவைப்படும் போது டெலிவர் பண்ணுவாரு அப்படின்னு தோணுது. ஓகே. ஸோ அடுத்த ரஜத் பட்டிதார் அந்த மிடில் ஓவர்ஸ் ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறதுக்கு. லைம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, ம். குணால் பாண்டியா மாதிரியான ஹிட்டர்ஸ், அதுக்கப்புறம் டிம் டேவிட் இருக்காரு. ஸோ இன்னும் அவங்க எல்லாம் பார்க்கல. பட் ஒரு நல்ல லைனப் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ஒரு 200-220 போனா கூட இந்த ம். கண்டிஷன்ஸ்ல நல்லா திரும்ப அது ஒரு ஃபைட் பண்ற அளவுக்கான பேட்டிங் லைனப்பும் வச்சிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாக்ஸஸும் டிக் ஃபினிஷர்ஸ், ஓப்பனர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னை கவுண்டர் பண்ணி ஆடுறதுக்கு. ஸோ எல்லாமே ஒரு ஈவன் பேலன்ஸ்ல தான் தெரியுது. ஓகே. ஸோ கேகேஆர் நம்ம நம்ம அஃப்கோர்ஸ் ஆர்சிபி கிட்ட சொல்லியிருந்தோம் போன சீசன்ல இருந்த ஸ்பின்னர்ஸ் இல்லாததா இருக்கட்டும், பவுலர்ஸ் இல்லாததா இருக்கட்டும், எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிட்டாங்க. கேகேஆர் போன சீசன் வந்து அவங்க பேட்டிங் பயங்கரமா இருந்தது. பட் ஆனா பவுலிங் வந்து ரொம்ப கொஸ்டினபிளா இருந்தது. குறிப்பா பேஸ் பவுலிங். ஸ்டார்க் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. வைபவ் வர போன டைம் இந்த மேபி லைக் 1 or 2 ஓவர்ஸ் நல்லா ஓப்பனிங் பண்ணாலும் அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபெயில் ஆகிறது நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒருவேளை கேகேஆர் வந்து அந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணல. இப்போ நம்ம பார்க்கும்போது என்னன்னா வைபவ் அரோராவோட எக்கனாமி ரேட் வந்து 14. நெக்ஸ்ட் ஸ்பென்சர் ஜான்சனோட எக்கனாமி ரேட் வந்து 13.3 அண்ட் ஹர்ஷித் ராணாவோடது வந்து 10.7. ஸோ அப்படின்னும் போது எல்லாருக்குமே இவ்வளோ ஒரு ஹை எக்கனாமி ரேட் இருக்கிறத பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் போன சீசன்ல வந்து சுனில் நரேன் ஆஸ் ஆல்வேஸ் அவரோட எக்கனாமி ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா போனாரு. பட் அந்த பேஸ் பவுலர்ஸ் மட்டும் நான் பர்டிகுலரா பார்க்குறேன். ஏன்னா போன சீசன் வந்து அவங்களுக்கு பேஸ் பவுலிங் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. அந்த பிரச்சனையை இன்னைக்குமே இந்த வருஷமும் அட்ரஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா நான் போன சீசனுடைய பிகினிங்ல வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு கேகேஆர் உடைய பவுலிங் லைனப்பை பத்தி. ஏன்னா ம். பெரிய அளவுல எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. ம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க, ஸ்பெஷலி பேஸ் பவுலிங் யூனிட். ஆனா ம். எப்படியும் ட்ராஃபி வின் பண்ணிட்டாங்க. ம். ஸ்டார்க் நல்லா போட்டாரு. ஹர்ஷித் அண்ட் வைபவ் வந்து ஒரு சைடு நல்லா போல்ட் பண்ணாங்க. ட்ராஃபி கிடைச்சாங்க. பட் ஸ்டில் அந்த பவுலிங் யூனிட் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ம். அண்ட் இந்த சீசன் வந்து அவங்க அந்த சாம்பியன்ஷிப் அடிச்சனால என்னமோ தெரியல, சேம் லைனப் ஆக்சுவலா ஒரு 70-75% அதே லைனப்பை தான் பில்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க ஆப்ஷன்ல நம்ம பார்க்கும்போது. பட் அந்த இடத்துல வந்து மேபி ஒரு சின்ன ஒரு பெரிய பவுலர்ஸை வந்து ஒரு சின்ன ட்ரை பண்ணி வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ம். வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு 25 crore பக்கம் போனாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல தான் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ம். அண்ட் இன்னொரு விஷயம், லாஸ்ட் இயர் ஹர்ஷித் அண்ட் வைபவ் வந்து சூப்பரா போல்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க மேல இன்னும் அதே ஒரு நம்பிக்கை இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இன்னொரு விஷயம், ஸ்டார்க் இல்ல. ஸ்டார்க்கோடைய பிளேஸ்ல வந்து ஸ்பென்சர் ஜான்சன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அண்ட் பேக்கப்ல நாட்கியா இருக்காரு. ஸோ ம். அந்த அளவுக்கு ஸ்டார்க்குமே போன சீசன் வந்து பிளே ஆஃப் அண்ட் ஃபைனல்ஸ்ல மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ பட் அந்த அளவுக்கு கூட பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, அந்த பிக் ஸ்டேஜஸ்ல உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு.
ஸோ ம். லாஸ்ட் இயர் மாதிரி இந்த பவுலிங் லைனப்பை வந்து இந்த இந்த பவுலிங் லைனப் எப்படி ரைஸ் ஆனாங்களோ அதே மாதிரி ரைஸ் ஆனாங்கன்னா தான் கேகேஆருடைய அந்த பவுலிங் செட்டப் வந்து ம். கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஸோ இன்னும் வீக்னஸ் வந்து இருக்கு. ஓகே. ஓகே ரைட். ஸோ கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின். கேகேஆர் மூவிங் ஃபார்வர்ட் இந்த விங் எப்படி இந்த இதை மாத்துறது? அஃப்கோர்ஸ் ஒரு தோல்வியில் ஆரம்பிச்சிருக்காங்க, அது எப்படி வெற்றிக்கா மாத்திரம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அண்ட் அட் சேம் டைம் ஆர்சிபி ஒரு பயங்கரமான வின்னர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வின்னை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா ஆர்சிபி என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு மட்டும் சொல்லுங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆர்சிபிக்கு சொல்லிடுறேன். வின்னை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ஆஸ் பர் பிளான் பெர்ஃபெக்டா இருக்காங்க. ஸ்குவாடும் பேலன்ஸ்டா இருக்கு, போத் பேட்டிங் அண்ட் பவுலிங். ம். பிளானும் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா பின்னாடி தினேஷ் கார்த்திக் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு, நான் பார்த்தேன். ஸோ ம். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கண்டிஷன்ஸுக்கும் வெவ்வேறு பிளான்ஸ், வெவ்வேறு இன்புட்ஸ் வந்து கரெக்டா கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி பிளேயர்ஸ் ம். இப்போ அடுத்து சேப்பாக்ல விளாடுறாங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவா போல் பண்ணும். சுயாஷ் சர்மா வந்து இன்னும் ஸ்வப்னிங் சிங் மாதிரியான ஸ்பின்னர்ஸ் வெளியே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த பிக்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிரில்லியண்டா ரொட்டேஷன்ல பண்ணணும். அண்ட் ம். பேட்டிங்கை பத்தி பெருசா சொல்ல வேண்டியதில்லை. அந்த பேட்டர்ஸ் வந்து இதே மாதிரி ஒரு ஃப்ளோல போகணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கேகேஆர் பார்க்கணும் அப்படின்னா திரும்ப வின்னிங் வேஸுக்கு போகணும் அப்படின்னா சில சேஞ்சஸ். அந்த பவுலிங் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ம். பவுலிங் வந்து போன போன சீசன் எப்படி பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு கடமை வந்து ஹர்ஷித் ராணாக்கும் வைபவ் அரவராக்கும் இருக்கு. அண்ட் கேகேஆர் உடைய அந்த ஸ்ட்ரென்த்தே பாத்தீங்கன்னா கேகேஆர் உடைய ஸ்பின்னர்ஸ். ம். ரெண்டு ஸ்பின்னர்ஸ் எப்போ ஸ்டெப் அப் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த சீசன் கேகேஆருக்கு வந்து ஒரு சக்சஸா இருந்திருக்கு. அதாவது பிளே ஆஃப் ஆச்சு ரீச் ம். பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேரண்டி இருந்திருக்கு. ஸோ சுனில் நரேன் ஒரு எண்ட்ல நல்லா போல் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரு ஒரு எண்ட்ல டெலிவர் பண்ணிடுவாரு. வருண் சக்கரவர்த்தி இந்த மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பிச்சில் கொஞ்சம் எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஆஹ் இன்னும் கொஞ்சம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி இனி வர அப்கமிங் மேட்சஸ்ல வந்து அவரும் டெலிவர் பண்ணாரு அப்படின்னா அந்த 8 ஓவர்ஸ் அப்படிங்கிறது ஆப்போனன்ட்ஸ்க்கு ஒரு ப்ரெஷர் ஆயிரும். ஸோ அந்த 8 ஓவர்ஸ் ரொம்ப குரூஷியல். ம். ஸோ ஓகே. கேகேஆர் திரும்பவும் வரணும் அப்படின்னா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் கிருபாகரன். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ.